ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட நீங்கள் நான்வெஜ் கிரேவிஸ் இல்லை வெஜ் கிரேவிஸ் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறுபடியும் செஞ்சுட்டே இருப்பீங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் மட்டும் விட்டுக்கலாம். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகி வரும்போது 2 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வர வரலும் விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 மிளகு மட்டும் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல். அப்படி உங்களுக்கு மிளகு வேண்டான்னா நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க, சாதத்தில் காரம் வேணும்னா. இப்போ இதில் நம்ம தண்ணி விட்டுக்க போகிறோம். ரெகுலர் பேஸிஸில் தான் நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் ஆஃப் வாட்டர் விட்டுக்க போகிறோம். இந்த தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசியே நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் குக்கர் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். இல்லை உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 3 விசிலாக கூட விட்டுக்கலாம். 3 விசில் விட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு சாதம் நல்லா இந்த மாதிரி நல்லா குக் ஆகி வந்திருக்கும். இதை நீங்கள் ஒரு நல்ல வெஜிடேரியன் கிரேவியோ இல்லைன்னா நான்வெஜ் கிரேவிஸோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தை நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.